முதல்ல ஒரு ராசியில் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் அரச பணியில் இருப்பாங்க, இல்லை ஜாதகரே இருப்பார். ரெண்டாவது 2ஆம் இடத்திற்கு சூரியன் அல்லது 2ஆம் அதிபதிக்கு 6ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு அரசு பணியில் இருப்பாங்க. 1, 5, 9 சூரியன் குரு அல்லது சூரியன் புதன் இருப்பது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தருமபுரி ஜோதிடர் முரளிதரன் ஐயா வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை கிடைக்கிறதுக்காக அனுபவ ஜோதிட விதிகள் என்ற தலைப்பில் பேசுகிறாங்க. வாங்க ஐயா. என்னை ஈடெடுத்த தாய் தந்தையருக்கு முதல் வணக்கம். எனக்கு குலதெய்வம் வணக்கம். அனைத்து ஜோதிடர் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார் அனைவருக்கும் வணக்கம். இங்கே அனைவருக்கும் வணக்கம். இப்போ முதல்ல நான் இந்த ஸ்டேஜில் பேச வந்திருக்கேன். இப்போ முதல்ல நான் மைப்பிடிச்சி இங்கே ஜோதிட ரூல் அது அமைப்பு ஒரு ஜாதகத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைப்பதற்கான அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து விதியில் ஆய்வு பண்ணதில் ஒரு 10-15 ஆள் ஆய்வு பண்ணதில் இந்த ரூல் அமைப்பை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு ராசியில் சதய நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்பத்தில் அரச பணியில் இருப்பாங்க, இல்லை ஜாதகரே இருப்பார். ரெண்டாவது 2ஆம் இடத்திற்கு சூரியன் அல்லது 2ஆம் அதிபதிக்கு 6ஆம் இடத்திற்கு 6ஆம் அதிபதிக்கு சூரியன் தொடர்பு அரசு பணியில் இருப்பாங்க. நவாம்சத்தில் கடகராசி சிம்ம ராசிக்கு அரச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் தொடர்பு மூவர் அல்லது இருவர் தொடர்பு ஏற்பட்டாலே வரும் களத்திரம் அரசாங்க வேலையில் இருப்பார். இது உதாரணம் என்னோடய ஜாதகமே. என்னோடய ஜாதகத்தில் கடகராசிக்கு குரு செவ்வாய் சூரியன் தொடர்பு இருக்குது. நவாம்சத்தில் என்னோடய மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் வந்திருக்காங்க. அடுத்தது ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 சூரியன் குரு அல்லது சூரியன் புதன் இருப்பது. ஜாதகத்தில் லக்ன 11 ஆட்சி பெற்ற கிரகம் உச்சம் பெற்ற கிரகம் இருப்பது, அல்லது லக்ன 11 சூரியன் அல்லது சனி இருப்பது. ஜாதகத்தில் 1, 4, 7, 10 சுக்கிரன் புதன் குரு செவ்வாய் இவர்கள் திக்பலம் ஆட்சி உச்சம் பெற்று இருப்பது. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் அரசாங்க அமைப்பு உண்டு. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் லக்னத்தை லக்னாதிபதி பார்ப்பது, லக்னத்தை லக்னாதிபதி இருப்பது, லக்னாதிபதியின் சுபகிரகங்கள் சேர்க்கை இருப்பது, லக்னத்தை சுபகிரகம் பார்ப்பது இருப்பது. மேலும் ஒரு ஜாதகத்தில் 1, 4, 7, 10 செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இவர்கள் யாராவது ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்று இருந்து அவங்க 5ஆம் அதிபதியாகவோ 10ஆம் அதிபதியாகவோ அல்லது 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சாரத்தில் இருந்தாலும் அரசாங்க உதவி அமைப்பு உண்டு. எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது லக்னத்தில் உள்ள கிரகத்தின் புத்தியில் கிடைக்கும், 5 அல்லது 10 உள்ள கிரகத்தின் புத்தியில் கிடைக்கும். 5, 10 உள்ள கிரகம் இல்லையேல் 5, 10 கிரகம் இல்லையேல் 5, 10ஆம் அதிபதி பாவக அதிபதி புத்தியில் கிடைக்கும். 5 அல்லது 10 ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் இருந்தால் அது எந்த கிரகம் அதிக பாகையில் உள்ளதோ அந்த கிரகத்தின் புத்தியில் கிடைக்கும். இதுதான் கிரகம் ஒரு ஜாதகத்தில் உள்ள அமைப்புக்கான விதிமுறைகள் சொல்லியிருக்கேன். ஒரு 10-15 ஜாதகம் வச்சுருக்கேன், அதில் ஆய்வு பண்ணதெல்லாம் கரெக்டாக இருக்குது. இதுதான் தகவல். ஒரு டேட் ஆஃப் பர்த்தோடு வச்சு ஆய்வு பண்ணியிருக்கேன் கலெக்ட் பண்ணதில். எங்கள் ஒய்ஃபுக்கு லேட்டாக தான் வேலை கிடச்சிது. மகர லக்னம் மகர ராசி, சனி பகவான் 4ல் சுக்கிரன் சாரம் பெற்றிருக்காரு. அவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது குரு சனி புத்தி, சனி பகவான் 5, 10 கூடிய சாரம் பெற்றிருக்கிறார். ஸோ சனி புத்தியில் வேலை கிடச்சிது. ஸோ 1, 5, 10 தொடர்பு. அவங்களுக்கு வேலை கிடைக்கும்போது 40 வயசு இன்றைய வந்து வேலை கிடச்சிது. இது மாதிரி நிறைய ஜாதகம் கையில் வச்சுருக்கேன், ஆய்வுக்காக சொல்கிறேன். என்னுடைய வாய்ப்பு கொடுத்ததுக்கு யோகி வாராகி சக்தி பீடம் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி.
ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் பேச்சு அப்படிங்கிறது கன்னி பேச்சு. அந்த பேச்சிலே அற்புதமாக ஐயா அவர்கள் பேசினார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஏன்னா மேடையிலேசி வார்த்தை சொல்கிறதே பேசுகிறதே ரொம்ப கஷ்டம். அதாவது நிறைய பேர் அதே மாதிரி மேடையில் பயம், மேடையில் கூச்சம், தடுமாற்றம் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இதை மீறி ஐயா தெளிவாக பேசினார். அவர் இன்னும் நாளும் நாளும் வளரணும்னு சொல்லி, ஏன்னா இதோடு மட்டுமல்ல இன்னும் நிறைய வளர்ந்து நிறைய பேசணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் கூறி அவருக்கு யோகநாத் குருஜி அவர்கள் சார்பில் பொன்னாடையை அற்புதமாக அணிவித்து மகிழ்கிறோம். சந்தோஷமான விஷயம். ஆசீர்வாதம் சார், குருநாதருக்கு ஆசீர்வாதம், எல்லா குருநாதர் ஆசீர்வாதம்.